கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் யாத்ராகம புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம். அதன் முதல் பகுதியை வாசிக்கிறேன். அதை ஒவ்வொரு வீட்டிற்குள்ளும் புசிக்க வேண்டும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு குடும்பங்களையும் பற்றி அக்கறையுள்ள தேவன். குடும்பமாக தேவன் நம்மை பாதுகாக்கிற தேவன், நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். ஆபிரகாமை அழைத்த பொழுது ஆபிரகாமை மனைவியை குடும்பமாக அழைத்து சென்றார் என்று பார்க்கிறோம். குடும்பம் என்பது தேவனுக்கு முன்பாக மிகவும் ஒரு பரிசுத்தமான ஒரு கௌரவமான ஒரு அமைப்பு. நாம் வாசித்த இந்த வசனம் சொல்லுகிறது, அதை ஒவ்வொரு வீட்டிற்குள்ளும் புசிக்க வேண்டும். அதாவது தேவன் மனிதனை, ஆதாம் முதலாவது மனிதனை படைத்த போது கூட அவனுக்கு ஒரு துணையை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி, அவன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல என்று சொல்லி ஏவாள் என்ற முதல் பெண்ணையும் படைத்து கொடுத்தார். இப்படியாக குடும்பம் என்பது தேவனாலே அமைக்கப்பட்ட ஒரு அமைப்பு. அதை ஒருவரும் மாற்ற முடியாது. அப்படியே இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து விடுவிக்கப்படும் பொழுது 10வது வாதையாகிய தலைப்பிள்ளை சங்காரத்தை தேவன் எகிப்திலே அனுப்பினார். அப்பொழுது தேவன் பஸ்காவை அவர்கள் ஆசரிக்க வேண்டும். ஒரு ஆட்டுக்குட்டியை அடித்து அதன் இரத்தத்தை அவர்கள் நிலைக்கால்களிலே பூச வேண்டும். அப்பொழுது சங்கார தூதன் அவர்கள் வீட்டுக்குள்ளே பிரவேசிக்க மாட்டான், மாறாக எகிப்து தேசத்தில் உள்ளவர்களுடைய வீட்டிலே பிரவேசித்து தலைப்பிள்ளைகளை சங்காரம் பண்ணுவான் என்று சொல்லி அப்படியே செய்தார். அப்பொழுதுதான் தேவன் சொன்னார், அதை ஒவ்வொரு வீட்டிற்குள்ளும் புசிக்க வேண்டும். இந்த பஸ்காவை ஒவ்வொரு குடும்பத்திற்குள்ளும் ஒவ்வொரு வீட்டிற்குள்ளும் அதை புசிக்க வேண்டும் என்று சொன்னார். இதிலிருந்து குடும்பத்தை பற்றி தேவன் எவ்வளவு அக்கறை உள்ளவராயிருக்கிறார் என்பது நாம் புரிந்து கொள்ள முடியும். மட்டுமல்ல, தேவனுக்கு முன்பாக நாம் அவரை ஆராதிக்கும் பொழுது, தேவனை சேவிக்கும் பொழுது, தேவனுக்கு ஊழியம் செய்யும் பொழுது நம்முடைய குடும்பம் எவ்வளவு முக்கியம் என்பது நமக்கு புரியும். ஹல்லேலூயா. அப்படியாக குடும்பமாக தேவனை சேவிக்கும் பொழுது, தேவனை ஆராதிக்கும் பொழுது, தேவனுக்கு ஊழியம் செய்யும் பொழுது அங்கே தேவன் அவர்களை நம்மை அழிவினின்று விலக்கி பாதுகாப்பார். தேவனுடைய ஆசீர்வாதங்கள் நமக்கு வரும். அவருடைய விடுதலைகளும் நம்மை வந்து சேரும். அப்படியே இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளும் ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளும் அப்படியே பஸ்காவை ஆசரித்தார்கள். சங்கார தூதனுக்கு தப்புவிக்கப்பட்டார்கள். 150ஆம் சங்கீதம் சொல்லுகிறது, சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. குடும்பமாக மட்டுமல்ல, நமக்கு சுவாசம் இருந்தாலே நாம் கர்த்தரை துதிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஏனென்றால் அவர் நம்மை படைத்தவர். படைத்தவருக்கு விரோதமாக மேன்மை பாராட்டக்கூடாது. படைத்தவரை கனம் பண்ண வேண்டும், நன்றி அறிய வேண்டும். ஆகவே தேவனை நாம் ஆராதிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அவர் ஆராதனைக்கு உரியவர். நாம் குடும்பமாக கர்த்தரை ஆராதிப்போம். நாம் தனியாக சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை ஆராதிப்பதாக என்று சொன்னது போல நாம் யாவரும் தனித்தனியாகவும் குடும்பமாகவும் தேவனை ஆராதிப்போம். அதற்கேற்ற கிருபைகளை தேவன் நமக்கு தந்தருளுவாராக. கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். எங்களை கிருபையை நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த நாட்களிலே அப்பா மக ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நாங்கள் குடும்பமாகவும் எங்கள் தனிப்பட்ட வாழ்விலும் நாங்கள் கர்த்தரை ஆராதிக்கக்கூடிய நல்ல கிருபைகளை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்து வழி நடத்துவீராக. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. துதி கன மகிமை மக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே. ஆமென். God bless you.